மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தான. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2024 தேர்தலுக்கு அப்புறம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம், அதாவது அதிமுக தனித்து நின்னாங்க, பாஜக தனித்து போட்டிட்டாங்க, என்டிஏ கூட்டணி. ஏதோ நிறைய இடத்துல வந்து பாஜக வந்து முன்னிலையில் இருந்தாங்க, அதிமுக 2ஆம் இடம் வந்திருந்தாங்க. ஆனால் பிஎஸ் கோயல் அவர்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அவங்க அதிமுக கூட நல்லா ஜெல்லாகி இருக்கிறாரு, இவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாரு, அதனால நிறைய தொகுதிகளை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் டெல்லி தலைமை வந்து அவங்கள அனுப்பிச்சிருக்காங்கன்னு இங்கே மீடியா பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இங்கே வந்து அதாவது என்டிஏ கூட்டணி ஒரு 18% ஆனாலும் ஏடிஎம்கே வந்து ஒரு 21% அந்த காலகட்டத்தில். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதி வாங்கி கொடுத்துருவாரு பியூஷ் கோயல் அவர்கள் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே 27 தொகுதி அப்படின்னு சொல்லும்போது மற்ற கட்சியினர் இல்லை யூடியூப்ல உட்காந்துட்டு நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதாவது நிறைய தொகுதி வாங்கிட்டாங்க அது இதுன்னு சொல்லி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டாங்கன்ற மாதிரி தான் இப்போ இருக்காங்க. எல்லாமே ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் திமுக எதிர்ப்பு மனநிலையில அந்த மக்களிடையே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எதிர்கட்சியா இங்க செயல்பட்டிருக்காங்களான்னு பார்த்தானா இல்லவே இல்லை. ஏன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது தொகுதி பங்கீடு, இந்த கூட்டணி, இந்த விஷயத்துல தான் இருக்காங்களே ஒழிய இதை தாண்டி எந்த ஒரு மும்முரமும் இவங்க காட்டினது இல்லைங்கிறது யதார்த்தமான விஷயம். அப்படி இவங்க எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தான்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய டெய்லி இன்னைக்கு கூட ஒரு வழக்கறிஞர் நிர்வாகி திமுக 13 வயது போக்சோ கைது ஆயிருக்கிறாருன்னு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. டெய்லி இதை தாண்டி அதாவது விளாத்தி குளத்துல அந்த பெண்ணு 11ஆம் வகுப்பு அந்த மாணவி இதெல்லாம் கடந்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோமே ஒழிய இங்க எதிர்கட்சி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையெல்லாம் கரெக்டா இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். கேட்டானா மக்களுக்காக நாங்க இருக்கோம் அது இதுன்னு சொல்றாங்களே ஒழிய மக்களுக்காக இங்க யாருமே இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு எதிர்ப்பு மனநிலை வச்சு இவங்க அதிர்ஷ்டவசமா வின் பண்ணாதான் உண்டே ஒழிய இல்லைன்னா எதுவுமே இல்லை. தேமுதிக ஒரு பக்கம் இப்ப ஏதோ அவங்க ராஜ்யசபா சீட்டு இப்ப ஏதோ ஒரு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ விமர்சனம் செய்யும் போது அவங்க தேமுதிக ஒரு கார் வாங்க கூட முடியாதா அது இதுன்னு சொல்லி மீடியாவில் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நாய் குறைக்கிற நாய் அது இதுன்னு சொல்லி பிரேமலதா அவர்கள். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சீட்டுக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. பட்டியலின மக்கள் என்ன ஆனாலும் எது பற்றி கேர் இல்லை, அவங்க சீட்டு தான் எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி திமுக மிரட்டும் தோனியிலேயே அப்படியே இப்போ ஏதோ ஒரு 8 தொகுதி ஏதோ கொடுக்குறதா சில செய்திகள். முதல்ல எப்பவுமே ஒரு 6 தொகுதி இப்போ 8 தொகுதி கூடுதலாக 2 கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி. தேமுதிகவுக்கு எப்படியோ 10 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் முடியாதுன்ற மாதிரி தான். ஏன்னா தொங்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு இப்போ வந்து திருத்தணி முருகனுக்கு வேலை எடுத்திருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். அதாவது பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க வணங்கிட்டு போறாரு. ஆனா இதே திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லலை, எந்த கருத்தும் சொல்லலை. அப்ப இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா முப்பாட்டை முருகா அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இங்க ஒரு உபயோகமும் இல்லாம தான் மக்களுக்காக ஏதோ சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக அந்த விஷயத்துல வாயை திறக்கல. ஆனா இன்னைக்கு ஏதோ முருகனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா மற்ற எல்லாரோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக தான் இவங்க தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசி இவங்க எல்லாரோட மனநிலையை நீங்க கவனிச்சு பாருங்க. இதை தாண்டி இன்னி நிறைய பேர் இன்னைக்கு சரத்குமார் அவர்கள் நல்ல ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படலை பாஜகவில் அப்படின்னு சொல்லி விலகிறதா சில செய்திகள். ஜி.கே. வாசன் அவர்கள் 2 தொகுதி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தாண்டி 170 சீட்டு அதிமுக இன்னைக்கு நின்று இருக்காங்க. ஆனால் 170 சீட்லேயும் அவங்க வின் பண்ணிடுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டணி நாளைக்கு வந்து 170ல் ஏதாவது இங்கே ஒரு 130 மற்ற கட்சியினர் எல்லாம் சேர்ந்து ஒரு 30-40 வந்துட்டான்னா அப்போ கூட்டணி ஆட்சின்ற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி சந்தேகம் வருது. ஏன்னா அதனால தான் திமுக வந்து அதாவது பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்துருக்காங்க, இவங்க 170 சீட்டு. 170லையும் நாங்கள் வின் பண்ணிடுவோன்ற மாதிரி இவங்க ஏதோ ஒரு நினப்பில் இருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்திய கூட்டணி அதாவது இந்திய கூட்டணி வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் மக்கள் எதிர்ப்பு நிலையில இருந்து அது ஆட்சி மாற்றாங்கிறது வேற. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களோட நின்று ஏதாவது இவங்க நின்று இருந்தான்னா ஏதோ இவங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். மக்களோட இவங்க நிற்கவே இல்லையே. தூய்மை பணியாளர்கள், சம வேலைக்கு சம ஊதியம் எல்லாம் போராடுறவங்க அத்தனை பேர் போராடிட்டு தான் இருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் அவங்களுக்காக யாருமே நின்னதில்லை.
இன்னைக்கு கூட ஒரு கூட்டணி நம்பிதான் இந்த அத்தனை எதிர்க்கட்சியும் நின்றுட்டு இருக்காங்களே ஒழிய எல்லாம் உண்மையிலேயே ஒரு ஏமாற்றம் தான். பாஜக உண்மையிலேயே, அதாவது அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது நல்ல ஒரு அந்த அளவுக்கு ஆர்கானிக்கா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்பவும் கூட நிறைய கேள்விகள் வருது. பாஜக தொண்டர்கள் இப்ப இருக்கிறது அண்ணாமலை தொண்டர்களும் தனியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப அதிருப்தியில தான் இருக்காங்க. அவங்களோட ஓட்டெல்லாம் இப்ப யாருக்கு போகுது எதுன்னு ஒரு ஒரே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அவங்களுக்கு போடுவாங்களா இல்லையா? உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறி தான் இங்க. ஏன்னா இங்க வந்து எதுவுமே இங்க ஒரு எதிர்க்கட்சியா செயல்படலைங்கிறது நிஜம். யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து அதாவது திமுக விஷயம் நமக்கு தெரியும். டெய்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கலாம். திமுகவுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி. அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதாவது நியூஸ் 24/7ல வந்து நெறியாளரை மண்டையை உடைச்சிருக்காங்க திமுக. ஏன்னா கேள்வி கேட்டானா, அதாவது நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதை நிறைவேற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க ஒன்றிய அரசு தான் காரணம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஏன் முடியலன்னா ஒன்றிய அரசு தான் காரணம். ஏன்னா ஒரு அப்ப முடியாதுன்னு சொல்லும்போது எதுக்கு நிறைவேற்றுறீங்க அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது கூட எல்லாம் ஒன்றிய அரசு காரணம்னு சொல்லும்போது இல்லைன்னா அடிதடிதான். அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அதாவது இனி வரவே மாட்டோங்கிறதுனாலதான் இந்த மாதிரி அத்துமீறி நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழகத்துல மக்களுக்காக யாருமே இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், அதாவது தேமுதிக உட்பட தேமுதிக உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்களை வந்து யார் காலி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். வடிவேல் வச்சு யார் அந்த அளவுக்கு அவதூறு பரப்பி விஜயகாந்த் தோத்ததுக்கு காரணம் அதுவும் இவங்க தான் சொன்னாங்க. அதாவது விஜயகாந்த் ஒரு கட்டத்துல காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது இவங்க தான். ஆனா அங்கேயே போய் இங்க உட்கார்ந்துட்டாங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சீட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்களை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு தான். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருந்ததுனால தான். இல்லைன்னா திமுக எல்லாம் இவங்களை மதிக்கவே மாட்டாங்கன்னு தான். அந்த அளவுக்கு இவங்க வாக்கு சதவீதம் எல்லாம் பெரிய இல்லை இவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் 10 தொகுதி எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லாம ஓரங்கட்டி தான் உட்கார வைப்பாங்களே ஒழிய, அதே விசிக தலைவர் ஆனாலும் கூட எப்பேற்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து 2 தொகுதிக்காக ஏதாவது கேட்டான்னா விஜய் அவர்கள் எல்லாம் மேல பரிதாபமா இருந்தாரு. இப்ப நிறைய இன்னைக்கு உருட்டிட்டு இருக்காங்க. விஜய் தரப்புல வந்து அவர்கிட்ட பேசினதாகவும் அவர் என்ன பண்ணாலும் திமுக கூட தான் நான் இருப்பேன் அப்படின்றது யதார்த்தமா சொல்லிட்டாரு. ஏன்னா அங்க விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இவங்களுக்கு பேர் தான் வேற, கட்சி பெயர்கள் தான் வேறமே ஒழிய 23 கட்சி ஒன்று இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 23 கட்சியோட பேர் தான் வேறைய ஒழிய 23 கட்சியும் திமுக தான் நம்ம யதார்த்தமா சொல்லலாம். அதனால இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. சிபிஎம் எல்லாம் இன்னைக்கு ஒரு 5 தொகுதி கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கு வந்து 10 மணி நேரம் ஒரு பேச்சுவார்த்தை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய, அதாவது இங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆனாலும் சரி காங்கிரஸ் ஆனாலும் சரி இன்னைக்கு செல்வ பெருந்தகை எல்லாம் நினைச்சு பாருங்க எப்படி காங்கிரஸை வளர்க்கிறாரா இல்ல திமுகவில் அடகு வைக்கிறாரான்ற மாதிரி தான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல எல்லாம் பேசிட்டு வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே திமுக தான். திமுக மிஞ்சினது யாருமே இல்லை. இன்னும் டவுட்டா இருக்கு. ஏன்னா அதிமுகவிலையும் கூட திமுகவில் ஸ்லீப்பர் செல்ஸ் யாராச்சும் இருப்பாங்களான்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு. எதுவுமே அதாவது அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. இல்லைன்னா பன்னீர்செல்வம் எல்லாம் அங்க போயிருப்பாரோ நினைச்சு பாருங்க. முதலமைச்சராக இருந்து இன்னொரு கட்சிக்கு ஜெயலலிதா வழி வந்து அம்மாவின் தொண்டர் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடக்குது பாருங்க. எந்த ஒரு விஷயமும் மக்களுக்காக இல்லைங்கிறது ஆணித்தரமான ஒரு விஷயம். எல்லாம் கூட்டணியில ஏதாவது தர்றாங்களா? ஒன்னா ராஜ்யசபா சீட்டு, இல்லைன்னா காசா, இல்லைன்னா காரா, இதுதான் பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய மக்கள் இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா விட ஒரு ஒரு மைண்ட்ல என்னைக்குமே ஒருத்தர விஷயம் என்னன்னா கொரோனா டைம்ல இவங்க வீதியில நின்று கருப்பு கொடி ஏந்தி டாஸ்மாக மூடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க பாருங்க திமுக. உண்மையிலேயே அது ஜீரணிக்கவே முடியலன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நிறைய பித்தலாட்டம் தான். இவங்க எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றாம மக்களை ஏமாத்துறதுக்குன்னே தான் இந்த திமுக இருக்காங்களே ஒழிய மக்களுக்கான கட்சி இல்லைங்கிறது யதார்த்தமான விஷயம். அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவதும் ஏதாவது மக்களுக்காக இருப்பாங்களான்னு பார்த்தோன்னா அதுவுமே இல்லை. எல்லாமே கூட்டணி வச்சு எப்படியோ ஈஸியா வின் பண்ணிடணும். மக்களோட மக்களா நாங்க நிற்க மாட்டோம். மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன்